Hello, hello. Hello. Hello, hello, hello. Hello. யானை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் ஆமோ பானை போல் வருவயரும் பகாங்கான பூநூல் அழகும் ஆமம்மோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாக வாழும் விநாயக ஆமோ நானே உனது பாதம் தொழுவேனாவில் வந்துதிப்பாய் கணபதியே குன்றான பலகை நல்லூரில் குடிகொண்ட குமரி வடிவான நீலி ஆமம்மா எந்தனுக்கு இறங்குவா எந்தாய இசைக்கு முத்தே ஆமோ என்னாவிலே வருவாள் எந்தாய் குலத்து இசைக்கு அம்மாளே குமரகுருவரனே வெற்றி வேலா வண்டல் வண்ணல் மாழ்வாருகா அவரல் சீரை அறுத்தவாளா ஆறுபடி வேல்முருகா அம்மாயிடம் இருக்கு அவனக்கே எனக்குதவாய் கலைமகளே தாயே நீ சரஸ்வதியே சர்க்குருவே மாதாவே நீதான் துணை எனக்கு ஆயிரத்திலுமே உடைவாரே கண் கொடுத்த காளியம்மா தலைக்கு வந்து அருள்புரிவா அஞ்சேனா தேவி பாலா ஐயா அஞ்சேனா தேவி பாலா அனுமந்தனே அருள்புரிவா அருள் புரிவாய் கலைமகளே குலத்தசைக்கு கதைபாடு தாயே குலத்தசைக்கு கதைபாடு அருள் புரிய வேண்டும் அம்மா குலத்திற்கு கதைகள் வாடு அருள் புரிய வேண்டும் அம்மா நல்ல நாடு நாவலர்கள் போட்டு நாடு கூடமாலே பொழியோ நாடு குளிர்ந்ததென்றல் பேசு நாடு இஞ்சி விஞ்சி போகு நாடு இருவாட்சி மலரு நாடு வாழ்க்கை நல்ல பிராமரங்கள் வாழ்க்கை நல்ல பிராமரங்கள் செழிக்கும் நாடு வருகை நல்ல வருகை நல்ல பிராமணர்கள் அம்மா வளர்ந்தோயே செழிக்கும் நாடு பலகை நல்லூர் நல்லகரில் அம்மையப்பு எழுந்திருக்கோவே அழகுடைய பலகை நல்லூர் அம்மையப்பள் நாளையத்தில் பணிவிடைகள் செய்து வாரார் வேதாந்த வேதியரா வேதகுலே பிராமணரா நம்பிப்பட்டர் அவர்களுமே நம்பிப்பட்டு
பணிவிடை செய்து வருகிறாரே அதாவது நம்பிப்பட்ட வேதாந்த வேதியர் 6 லட்சம் பொன்முருள் உடைமைகள் அத்தனையும் அவருடைய கைவசம் இருக்கிறது. ஆமம்மா அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே அதே வலகை நல்லூர் தளத்திலே யாரையா வாழ்ந்துண்டு வருகிறார்கள்? யாரம்மா வாழ்ந்து வருகிறார்? மார்கண் தாய்க்கிழவி மகளாகப்பட்ட லட்சுமியாள் மங்கையான லட்சுமியால் அழகாகவே அருமையை பெருமையாக வளர்ந்துண்டு வருகிறாள். வளர்ந்து கொண்டு வருகிற போது அண்ணனாகி நட்டுவனார் தாளமிட தங்கையான தாசியானவள் திருநடனம் புரிந்து வருகிறாள். அப்படி திருநடம் புரிந்து வருகிற போது அம்மையப்பனாருடைய ஆலயத்திற்கு அதாவது நாட்டியமாடுவதற்கு அண்ணனான நட்டுவனும் தங்கையான தாசியானவளோ எப்படி புறப்பட்டு இருவேர்களும் வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வருகின்றார்? அந்த மங்கையான தாசியானவள் எப்படி அலங்காரம் செய்துண்டு வருகிறாள்? எப்படி அம்மா வருகின்றார்? அம்மா சீவி நல்ல சீனி கெடுத்து பொட்டு வைக்க 700,000 பொண்ணு பேரோ இந்திராணி பட்டோடுதே காலுக்கு கமல்களா கைக்கு தங்க வளையல்களா ஒட்டியானம் பாதச்சாரோ மங்கையவள் பூட்டினாளே செந்தூருக்கும் பொட்டு வைத்தாள். செந்தூருக்கும் பொட்டு வைத்தாள். பிச்சி பூவை சூடினாளே ஒட்டு வைத்தாள். ஒட்டு வைத்தாள். பூவை சூடினாளே பிச்சி பூவை சூடிக்கொண்டு மங்கையான தாசி அவள் நாட்டியோகம் புரிவதற்கு மங்கை அவள் வாராளே அண்ணனானே நட்டுவனா அந்த அண்ணனானே நட்டுவனா தங்கையான தாசியோடு அண்ணனானே நட்டுவனோ நட்டுவனோ தங்கையான தாசியாவே அண்ணனும் தங்கையுமாக இருவேர்களும் வருகிற போது அண்ணனாகி நட்டுவனார் தாளமிடுகிறான். தங்கையான தாசியான லட்சுமியால் திருநடனம் புரிந்து வருகிறாள். திருநாட்டியம் புரிந்து வருகிற போது அம்மையப்பனாருடைய ஆலயத்திலே பூஜை செய்து வருகிறாரே நம்பிப்பட்ட லட்சுமி மேலே கண்ணோட்டம் போடுகிறான். அப்பா என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் என்ன அழகு என்ன அழகு. திருநடனத்தை கண்டான் நம்பிப்பட்டன். ஆட்டத்தை பார்த்தான் அழகை பார்த்தான் அல்லவா? அழகை பார்த்தான். லட்சுமி பெண்ணாள் மேலே கண்ணோட்டம் போடுகிறான். கண்ணோட்டம் போடுகிற போது மங்கையான தாசியான லட்சுமியால் இருவேர்களும் ஒருவருக்கொருவர் கண்ணோடு கண் நோக்கினார்கள். கண்ணோடு கண் நோக்கி இருக்கிற போது மங்கையான தாசியான லட்சுமியால் கண் சாடையிலே ஏதாவது பேசுகிறாள். கண் சாடையிலேயே பேசுதா. வீட்டுக்கு வாருங்கள் என்று லட்சுமியால் கண்ணோட்டம் அதாவது கண் சாடையில் பேசுகிற போது பார்த்தான் வேதாந்த வேதியன் பூசைகளை முடித்தான். பூசைகளை முடித்து பாவியந்த நம்பிப்பட்டன் எங்கே வருகிறான்? எங்கம்மா வருகின்றான்? இவ்வாறு நடநடேர்னு தாசி வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நம்பிப்பட்டர் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வருகின்றார்? அவர் தங்க கர்ற வெட்டி கட்டி வாராரு வேதியரோ. அடி நிறைய பொன்பணத்தை அள்ளி கட்டி வாராரு. அடி நிறைய பொன்பணத்தை அள்ளி கட்டி வாராரு. யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அத நம்பிப்பட்டர் வாராரு. யாருக்கும் தெரியாமலே யாருக்கும் தெரியாமல் அந்த நம்பிப்பட்டர் வாராரு. தாசியுடைய வீடாதற்கு
வீட்டுக்கு தாவார போது மாறுகள் தாய் கிழவே வேதியரை கண்டாரே வேதியரை கண்ட போது வேதியரை கண்ட போது அந்த தாக்கிழவி அது சொல்வா வேதியர் கண்ட போது வேதியர் கண்ட போது தாய் கிழவி அது சொல்வா பார்த்தாள் மாறுகள் தாய் கிழவியானவள் ஆமம்மா வேதியர் அன்னைக்கு பாரு அழகா தங்க கரையில போட்டிருக்க கூடிய அப்படியே வேட்டியை கட்டினார் ஆமா தங்கக்கரை வேட்டியை கட்டினார் தங்கக்கரை வேட்டி கட்டி தனிமறையோன் வேதியனாகப்பட்டவன் ஆமம்மா மடி நிறைய பொன்மணத்தை அள்ளி கட்டி வருகிறார் வருகின்றான் வேதியன் தாசியுடைய வீட்டுக்கு தனிமறையோன் வருகிற போது ஆமம்மா பார்த்தாள் மாறுகண்ணு தாய் கிழவியானவள் தாய் கிழவியானவள் ஆஹா அம்மா ஏ மகளே லட்சுமி ஏ லட்சுமி லட்சுமி வேதியர் நமக்கு ஒரு தெய்வம் அல்லவா ஆமா அவரை தவிர வீட்டுக்கு இனிமேல் வேறு யாரையும் அழைக்காதம்மா வேண்டாம் வேண்டாம் அப்படி என்றதாவது வீட்டுக்குள் அழைத்தாள் அந்த தாசி மகளான லட்சுமியாள் ஆமம்மோ லட்சுமியாள் தனிமறையோன் வேதியனை வீட்டுக்குள் அழைத்த போது வீட்டுக்குள் அழைத்த போதோ இருவேர்களும் ஒரு முகமாக எப்படி இருக்கிறா தெரியுமா எப்படி எப்படி அம்மா இருக்கின்றா அம்மா தூசிமத்தை தான் வீரித்து தனிமறையோன் வேதியரை மணி விளக்க பொருத்தினாலே தாகிழவி மகளானே மங்கையான லட்சுமியா பஞ்சன மெத்தைக்கு தனிமறையோன் வேதியரை படுத்திருக்க வாரும் என்று மகளானே லட்சுமியா வேதியனை தான் அழைத்து இருவேறும் ஒரு முகமா இருவேறும் ஒரு முகமா இருவேறும் ஒரு முகமா இருக்குகின்றாள் தாசி அவள் இருவேறோ ஒரு முகமாய் இருவேறோ ஒரு முகமாய் அங்கே இருக்கிறார் ஆசியாள் தாசியான லட்சுமியாள் ஆமம்மா வேதியனும் இருவேர்களும் ஒருமுகமாக இருக்கிற போது இருக்குகின்ற போது பொன்பணத்தை எல்லாம் தாசி மகளான லட்சுமியாளுக்கு வேதியன் கொடுக்கிறான் வேதியன் கொடுக்கிறான் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் தாசி மகளுக்கு தங்க நகை உடை ஆடை உடை ஆபரணம் எல்லாம் அள்ளி அவளுக்கு பொன்பொருளை கொடுத்தான் ஆமம்மா 6 லட்சம் பொன்பொருளை அடக்கமாக கொண்டு தாசி மகளுக்கே கதி என்று கொடுத்தான் கொடுத்தான் அத்தனையும் வாங்கினாலே தாசியான லட்சுமியால் இப்படியாக ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு நாளுக்கு ஒரு நாள் உருண்டோடியது ஆமம்மா கடைசில மாசம் 6 மாசமானது 6 மாசம் ஆயிட்டு 6 மாசம் முடிஞ்சு போச்சு சரி வேதியன பாரு அதாவது என்ன என்ன ஒவ்வொரு நாளைக்கு அம்மையப்பனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சரி பொன்பொருள் அத்தனையும் கொண்டு ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்கான் ஒவ்வொன்னா எடுத்து லட்சுமி கிட்ட கொடுத்துட்டான் தாசி வீட்டு தனிமறையோன் வேதியன் கொண்டு அப்படியே தாக்கிழவி மகளுக்கு கொண்டு கொடுத்தான் ஆமம்மா அந்த மடப்பள்ளியில இருக்கு பாரு நாக்கந்த மணி நாக்கந்த மணி அதை கொண்டு வித்து கொண்டு கொடுத்தான் கடைசில கையில காசு கிடையாது கடன் கொடுப்பார் ஆள் கிடையாது அப்படி கையிலே காசு இல்லை அல்லவா ஆமம்மா கந்த வேட்டியோட நிக்க 6வது மாசத்துல ஆமா அழுக்கு வேட்டியோட நிக்க அதான் மடப்பள்ளியில அந்த தொடச்சிட்டு போட்டிருப்பாங்க பாரு ஆமா கந்த வேட்டி அதை உடுத்திட்டு நிக்கான் கடைசியில சரி பார்த்தாலதாவது வேதியன் ஆமம்மா ஆஹா இன்றைக்கு நமக்கு கையிலே பொன்பொருள் இல்லையே கையிலே காசு இல்லையே ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியாவது தாசி வீட்டுல போய் கடன் சொல்லிட்டு வர வேண்டியதானே என்ன கடன் சொல்லிட்டு வரலாம்னு இவன் நினைக்கான் ஆமா 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 அப்படி என்றதாவது என்ன வேதியனாகப்பட்டவன் கையில் காசு இல்லாமல் கையில பொருள் கிடையாது முகத்துல செழிப்புள்ள முகத்துல ஒரு செழிப்பே கிடையாது சிரிக்கவே மாட்டுக்கான் எதுக்கு அவன் செழிப்பு இருந்தாதான் சிரிச்சிருப்பானே பணம் இல்லல்ல அம்மா ஆகையினால் வேதியனாகப்பட்டவன் எங்கு வருகிறான் எங்கம்மா வருகின்றான் அவன் ஒரு நாள் நல்ல தினமாதியிலே
வேதியனும் வாரம் போது இப்படியா இருக்கும் போது மாறுகள் தாக்கலவே அவரும் அங்கு யாது சொல்வார் என் மகளே கண்மணியே என் மகளே கண்மணியே அம்மா எந்த நூடு வார்த்தைகளே என் மகளே கண்மணியே என் மகளே கண்மணியே அம்மா என்னுடைய வார்த்தைகளே பார்த்தாலே தாக்கலவே அவளும் அங்கு அது சொல்வா எண்ணாதே எண்ணாமல்லா எண்ணினாலே தாக்கிலவே வேதியனை கண்டபோது அவள் வேதியனை கண்டபோது அவளும் அங்கு யாது சொல்வா வேதியனை கண்டபோது கண்டபோது அம்மா அவரும் அங்கே யாது சொல்வா தனிமறையோர் வேதியனை கண்டாள் மார்கள் தாக்கிழவி ஆறு கண்ணுதா கிளவி கையிலே காசு கிடையாது அம்மா வேதியனுக்கு மடியில கணம் கிடையாது 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 மடியில கணம் கிடையாது அம்மா கந்த வேட்டியோட வேதியன் வருகிறான் என்று காலரண்டை குறுக்கால நீட்டினான் நீட்டனா காலம் அடக்கி வச்சிருந்தோம்னா விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போயிருவான் அம்மா அப்படின்னு காலரண்டையும் குறுக்க நீட்டினான் சரி குறுக்க நீட்டி மங்கையானவள் அமர்ந்திருக்க ஆமம்மா வேதியனை கண்டபோது அதாவது தாய் கிழவி வாரும் என்று சொல்லவில்லை வா என்று சொல்லவில்லை அது எப்படி சொல்லுவா அம்மா கையில காசு இல்லாம வந்திருக்கான்ல தாசி வீட்டுக்கு அப்படி வரலாமாப்பா வரக்கூடாதுல்ல அப்படி இருப்பதினாலே பார்த்தான் வேதாந்த வேதியன் நம்பிப்பட்டன் ஆமம்மா திருவடி திண்ணையிலே தேவாங்கு போய் அதாவது போல் அப்படி குத்த வச்சான் தெருவடி திண்ணையில தேவாங்கு போல குத்த வச்சு அப்படியே குத்த வச்சிருக்கான் அம்மா பார்த்தாள் தாய் கிழவியானவள் சொல்லுகிறாள் என்னம்மா அடடே வேதியா அடடே வாப்பா வாடா வேதியனே என்று என்னவா சொல்லுகின்றார் காசி வீடு உனக்கு என்ன காணி காட்சியா காணி காட்சியா எழுதியா கொடுத்திருக்கு மடியிலே கணமில்லாமல் தாசி வீட்டுக்கு வரலாமா வரலாமா என்று தாய் கிழவியானவள் என்ன சொல்கிறாள் என்னவா சொல்லுகின்றார் வாடா வாடா வேதியனே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு தாசி வீடு உந்தனுக்கு காணி நல்ல காட்சியோட தெருவடி திண்ணையிலே தேவாங்கு போலாக இருப்பதென்ன வேதியரே விட்டு விட்டு வெளியே போடா விட்டு வெளியே போடா உற்றதோ வேதியரே விட்டு வெளியே போடா விட்டு வெளியே போடா உற்றதோ வேதியரே சொன்ன போதே உற்றம் நல்ல வேதியானோ அவனும் அங்கு யாது சொல்தான் அந்த வார்த்தை காதில் கேட்டு பாவி எந்த பட்டனுமே வீட்டை விட்டு வெளியேறினா உற்றம் நல்ல வேதியானோ விட்டு வெளியேறினா உற்றதொரு தாய் கிழவியானவள் சொன்ன வார்த்தை ஆமம்மா வேதியன் காதல விழுந்துச்சு சரி காதல விழும்படிதானே பேசுதா பேசுதா இனிமேல் நாமல் இந்த இடத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாது 6 லட்சம் பொன்வரல் உடைமைகள் அத்தனையும் அடக்கமாக கொண்டு கொடுத்தோமே ஆமம்மா இவ்வளோ லட்சுமியாள் வீட்டுக்குள் இருக்கிறாள் ஒரு வார்த்தை என்ன ஏது என்று கேட்கிறாளா கேட்கவில்லை அம்மா திருநடனம் ஆடுவதற்கு போய்விட்டாள் அம்மா வேதிய இந்த அம்மாவை லட்சுமியால வீட்டுக்குள்ள இருக்கான்னு நினைச்சு பேசுதான் ஆஹா இவளும் அல்லவா ஒரு வார்த்தை கேட்கவில்லையே திருவடி நாயப்போல் காத்து கிடக்காய் என்று சொல்கிறாயே ஆமம்மா களவடி நாயப்போல காத்து கிடப்பது என்ன வேதியா என்று பேசுகிறாளே அப்படி இருப்பதினாலே ஆமம்மா இவனால் வீட்டுக்கும் போக முடியாது